இந்த கதை உத்தராகண்ட்ல இருக்கிற ஒரு காட்டோடுது. அங்க ஒரு அணிலோட குடும்பம் இருந்துச்சு. அது ரொம்பவே நல்ல குடும்பம். அவங்க காட்டுல வாழற எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்வாங்க. பிரச்சனைன்னு ஏதாவது வந்தாலே எல்லா விலங்குகளும் அணிலோட குடும்பத்துக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கும். இவங்களோட நன்மையை பார்த்து சில விலங்குகள் பொறாமப்பட்டு இவங்களுக்கு எதிரியாயிட்டாங்க. ஒரு நாள் குட்டி அணில் அவங்க அம்மா அப்பா கிட்ட இப்படி சொன்னது. அம்மா அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்னு நினைக்கிற கண்ணா, சொல்லு. நாம எல்லாருக்கும் எப்பத்துல இருந்து உதவி செய்ய ஆரம்பிச்சோம்? நான் என்ன சொல்ல வரேனா, நீங்க 2 பேரும் எப்பத்துல இருந்து உதவி செஞ்சுட்டே வரீங்க? கண்ணா, உங்க அப்பாக்கு இதுக்கு ஒரு கதை இருக்கு. அம்மா, சீக்கிரமா அந்த கதையை எனக்கு சொல்லுங்கம்மா. கண்ணா, ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம் இது. உங்க அப்பா எங்க இருந்தோ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது வழியில எதுக்கோ இடிச்சுக்கிட்டதால அவரோட கால் உடைஞ்சிடுச்சு. அன்னைக்கு அவரால வீட்டுக்கு நடந்து கூட வர முடியல. அப்படியாம்மா? அப்புறம் என்னாச்சுமா? அப்போ உங்க அப்பா எல்லார்கிட்டயும் உதவி கேட்டாரு. ஆனா யாருமே அவருக்கு உதவி செய்யல. அவரு வழியில துடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவ்வளவுதான், அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா நாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இனி அப்பத்துல இருந்து நாங்க எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அம்மா, சில பேரு ரொம்பவே கெட்டவங்களா இருக்காங்கல்ல. யாராவது வழியில இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யாம கண்டுக்காம போயிட்டே இருக்காங்க. ஆமாண்டா செல்லம், எல்லாருக்கும் அவங்கவங்க வேலைதான் முக்கியமாயிடுச்சு. நிறைய பேரு சுயநலவாதியா இருக்காங்க. அதனாலதான் நாங்க எல்லாருக்கும் உதவி செய்யறோம்.